வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் சென்னை மாநகராட்சி அலுவலகம் அருகே நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் வக்கீல் பாரதி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் போராட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி கலந்து கொண்டனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் போராட்டத்தின் போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்தார். உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவருக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினர். இதனை அடுத்து வக்கீல் பாரதி நிருபர்களிடம் கூறும்போது, ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அப்போதைய மாநகராட்சி கமிஷனரிடம் கோரிக்கை வைத்தார். ஆனால் தற்போது தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய எந்தவித முயற்சியும் அவர் எடுக்கவில்லை. அவர்கள் கோரிக்கைகளை மாநகராட்சி நிறைவேற்றவில்லை என்றால் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரிடம் மனு அளிப்போம் என்றார். சங்கிலி போராட்டம் ஒன்றுபட்ட போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் தொழிலாளி எங்களுக்காக மனித சங்கிலி போராட்டம் வெல்லட்டும் எங்களது வாழ்க்கைகளை நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்பிடுங்க. தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும். அனுப்பிடு தூய்மை பணியாளர்கள் எண்ணி எல்லாம் தொழிலாளர்கள் மனித சங்கிலி போராட்டம் பணி நிரந்தர கோரிக்கைக்காக பணி நிரந்தர கோரிக்கை கொடி வச்சுக்கிறேன், தூக்கி பிடிக்கிறேன் எல்லாருமே.
குமரகுரு பரணே குமரகுரு பரணே தூய்மை பணியாளர்களே ஏழை புரியுங்களே கைத்திலே அடிப்பாரு ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் LTUC ஜிந்தாபாத். சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு மண்டலம் 5, 6 தனியாருக்கு விடுவதற்கு தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கிறார்கள். அர்பேசன் என்ற ஸ்பெயின் நிறுவனத்திடம் தொழிலாளருடைய பணிகளை ஒப்படைப்பதற்குண்டான வேலைகளை தீவிரமாக செய்து வருகிறார்கள். இது இங்கு பணிபுரியக்கூடிய பட்டியலின அனைத்து சாதி ஏழை எளிய தொழிலாளருக்கு எதிரானது, குறிப்பாக பெண் தொழிலாளருக்கு எதிரானது. 19/1/2021 தேதிய கடிதத்தின்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எண்ணியலம் தொழிலாளர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பியிருந்தார். ஆனால் தற்போது அமைச்சர் நேரு அவர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள், நாங்கள் யாரையுமே பணியந்திரம் செய்வதாக வாக்குறுதி அளிக்கவில்லை என்று சட்டமன்றத்தில் பொய்யாக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கொடுத்த கடிதத்திற்கு தற்போது மாற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அர்பேசர் ஸ்பெயின் கம்பெனிக்காக, ஆந்திரா கம்பெனிக்காக, வேறு கம்பெனி லாபம் சம்பாதிப்பதற்காக ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையிலே விளையாட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தனியார் மயத்துக்கு விட வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இடது தொழிற்சங்க மையம் LTUC இதை ஒருபோதும் அனுமதிக்காது. சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள், பட்டியலின மக்கள், அனைத்து சாதி ஏழை எளிய பெண்கள் இதை நாங்கள் முறியடிப்பார்கள் என்று இடது தொழிற்சங்க மையம் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இங்கு தனியார் மயப்படுத்துவதற்கு இங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் குமரகுருபரன் அவர்கள் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். துணை முதலமைச்சர் இது பின்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. துணை முதல்வர் அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக நான் தொடர்ந்து செயல்படுவேன் என்று சொல்லக்கூடிய துணை முதல்வர் அவர்கள், சனாதனம் என்பது கீழே உள்ள மக்களை கீழே வைத்துக் கொண்டிருப்பது. அவரும் சனாதன நடவடிக்கை ஈடுபட்டு இருந்தார் என்று சொன்னால் உழைப்போர் இடது தொழிற்சங்க மையம் தொழிலாளர்கள் ஒருபோதும் விடமாட்டோம். ஆட்சி 1 வருடம் மட்டுமே மீதம் இருக்கிறது. நீங்கள் தனியார் மயத்தை நோக்கி அனுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கும் தூய்மை பணியாளர்கள் தயாராக இருப்போம் என்று சொல்லி முதலமைச்சருடைய 19/1/2021 தேதிய கடிதப்படி அனைவரையும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும். இவர்களுக்கு சட்டப்பணியான அரசு ஊழியர்களியான சம்பளம் வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி நாங்கள் இங்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக தொடர்ந்து சென்னை மாநகராட்சி இங்குள்ள கமிஷனர் செயல்பட்டார். நிச்சயமாக முதல்வர் வீட்டை நோக்கி செல்லக்கூடிய போராட்டத்தை அறிவிப்போம். கைதாகி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்திக்க மாட்டேன்றாங்க. எத்தனை தடவை மனு கொடுத்துட்டோம். அவங்களுக்கு எங்களோட ஸ்பெயின் கம்பெனி, அர்பேசர் போன்ற வேறு கம்பெனி பார்க்கத்தான் நேரம் இருக்குது. அர்பேசர், சுமித், ஆந்திரா கம்பெனி மற்ற ஞாபகம் இருக்குது. சாதாரண தொழிலாளி தொழிற்சங்கத்தை பார்க்கறதுலாம் நேரம் இல்லை. எலெக்ஷன் நோக்கி போகிறாங்க. இதில் எத்தனை 1000 கோடி ஊழல் நடக்க போகுதுன்னு தெரில. எங்களை பார்க்க அவங்க ரெடியாக இல்லை, நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் எப்போ வேணால் சந்திக்க ரெடியாக இருக்கோம். கோரிக்கையை நிறைவேற்றுன்னு கேட்குறோம். அவங்க சொன்ன வாக்குறுதி, அவங்க சொன்ன கடிதம் அவங்களுக்கு தெரியாதா பணி இயந்திரப்படுத்தணும்னு? அவர்கள் தான் முன்னிருந்து வந்து செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. நாங்கள் செய்கிறதுக்கு போராட்டம் நடத்துகிறோம். எதையும் சந்தித்து போராடுறதுக்கும் தயாராக இருக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கை முதலமைச்சர் வீடு நோக்கி சென்று மனு கொடுக்கும் போராட்டத்தை நாங்கள் நடத்தவிருக்கிறோம்.